டிஎன்சி தமிழோட அரசியல் கதைப்போமா நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய ஒருங்கிணைப்பாளரும் செய்தி தொடர்பாளருமாக இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல்கள் குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். தொகுதி மறுவரை பிரச்சனை இன்று ஒட்டுமொத்தமாக இந்தியா ஃபுல்லாக நிறைய மாநிலங்களை எதிரொலிச்சிட்டு இருக்கு. தமிழகம் குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சரை நேரடியாகவே சவால் விடுக்கிறார் இந்திய பிரதமருக்கு. ஒரு பக்கம் இன்றைக்கி ப. சிதம்பரம் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பிலும் தெளிவுபடுத்தி பேசுகிறார். தொகுதி முறையினால் பாதிக்கப்பட போகக்கூடிய மாநிலங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த தொகுதி மறுவரை சம்மந்தமாக பார்க்கும்போது பாஜகவினுடைய அரசியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சில மாநிலங்களில் கூட இருந்த ஆட்சியை பிடிப்பாங்க, பீகார். ஒரு சில மாநிலங்களில் கட்சியை பிரித்த ஆட்சியை பிடிப்பார்கள், மகாராஷ்டிரா. ஒரே ஒரு எம்எல்ஏ அருணாச்சலத்தில் ஜெயிப்பாங்க, அங்கேயும் அவங்க ஆட்சியை பிடிப்பாங்க. சில மாநிலங்களில் அவங்களால ஆட்சியை பிடிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மாநிலத்தையே ஒரு யூனியன் பிரதேசமாக மாற்றி அங்கேயும் ஆளுநர் மூலமாக ஆட்சி செய்வாங்க, காஷ்மீர். இதன் அடிப்படையில் இப்போ இந்த பாராளுமன்றத்தை எப்படி ஒரு நீண்டகால அரசியலுக்கு பயன்படுத்துவது? நாம தான் எப்போதுமே இந்த பாராளுமன்றத்தில் ஒரு மெஜாரிட்டியாக எப்போதும் யாரையும் நாம் சார்ந்து வாழக்கூடாது, நாம் நினைக்கிறது தான் சட்டமாகணும், நம்மளை யாரும் எதிர்த்து கேட்கக்கூடாது. அப்படின்னா நமக்கு 3/2 பங்கு பெரும்பான்மை தேவைப்படுது. அப்படி பெரும்பான்மை தற்போது இருக்கக்கூடிய சூழலில் முடியாது, அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏனென்றால் அவர்கள் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும், வட இந்தியாவில் அவங்க எவ்வளோதான் ஏமாற்று வேலைகளை காட்டினாலும் தென்னிந்தியா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தடைக்கல்லாவே இருக்குது. தென்னிந்தியா முழுவதும் இன்று பாஜக கிடையாது. ஸோ தென்னிந்தியா என்பது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு அரசியல் களம் அப்படின்ற மாதிரி. இந்தியா ஃபுல்லாக பாஜக இல்லைன்னு சொல்லி கர்நாடகத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, ஆந்திராவில் கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க, தெலுங்கானாவில் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தமிழ்நாட்டிலையும் கால் பதிச்சிட்டாங்க, கேரளாவிலையும் கால் பதிச்சிட்டாங்க. தென்னிந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் கர்நாடகாவில் ஆட்சியை பிடிச்சாங்கன்னு சொன்னீங்க. கர்நாடகாவில் சட்டமன்றத்தில் போன முறை ஆட்சி நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். காங்கிரஸ் அதிகமான சீட்டுகளை பெற்று 2ஆம் இடத்துல அவர் குமாரசாமி ஐயா அவர்கள் இருந்தப்போ கூட நாங்கள் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து முதல்வராக்கணும். அவங்க என்னெல்லாம் வேலை செஞ்சு அங்கேருந்து எங்களிடம் இருந்து ஆட்சியை பறித்தார்கள்னு உங்களுக்கு தெரியும். எடியூரப்பா இருந்தப்ப தனி மெஜாரிட்டியில் தானே ஜெயிச்சாங்க. இல்லை, அப்படி அவங்க பால் பதிச்சிட்டாங்கிறது நடந்து கால் பதிச்சு மாறும் பின்வாங்க அதெல்லாம் இல்லை சார். கர்நாடகாவில் இல்லவே இல்லை சார். கர்நாடகாவில் அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தக்க வைத்துக் கொண்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதற்கு எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மகாதேவபுரா தொகுதியில் நடந்த எல்லா விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக புள்ளி விவரங்களோட எந்த அளவுக்கு ஓட்சோரி நடைபெற்றது என்பதை எடுத்து டேட்டாஸ் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதனான நேர்மையான பதில் தேர்தல் இருந்து எங்களுக்கு கிடைக்கல. அவர்கள் நேரடியாகவே மக்களை அணுகித்தான் வெற்றி பெற்றார்களா அப்படின்றதுல 2016 தேர்தலில் இருந்தே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இதை நான் சொல்லல, தலைவர் ராகுல் காந்தி அவர்களே சொல்றாங்க. சார், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மாதிரி சொல்றது கள்ள ஓட்டு போட்டா ஜெயிச்சாங்கிறது, இந்த ஓட் சோரிங் முள்ள நடந்ததுங்கிறது, எத்தனை எண்ணிக்கப்பட்ட வாக்காளருங்கிறது, இதெல்லாம் வழக்கமாக சொல்லப்படுற ஒரு விஷயம், கொஞ்சம் அதிகமாகவும் பேசப்படுற விஷயம். ஆனால் ஜனநாயக நாட்டில் தேர்தலுடைய முடிவுகளை எல்லாருமே ஏற்று கடந்து தான் போயிட்டு இருக்கிறாங்க. அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. நாங்கள் ஜெயிச்சா இப்படி, நாங்கள் தோத்தா இப்படி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதுக்கான ஒரு விவாதத்துக்குள்ள போறது அவர்கள் கால் பதிச்சிட்டாங்க. இதுக்கான பதில சொல்லிட்டு இந்த விவாதத்தை நானே முடிச்சுக்கிறேன். ஒரு சாமானியர் இது போன்று இந்த செய்தியை கடந்து போவதை நான் ஏற்றுக்குவேன். உங்களை போன்ற ஒரு மூத்திர பத்திரிகையாளர் எல்லா தகவல்களையும் ஆதாரத்தோட நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் அதற்கு நேரடியான பதில் தேர்தல் அடுத்து கிடைக்கல. நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றம் நீதி கொடுக்கல சார். உங்களுக்கு இதை விட என்ன சார் வேணும்? அடுத்த சாப்டர்ல போய் நம்ம சொல்ல வேண்டியிருக்கும். நீதிமன்றத்தோட ஒரு உச்சபட்சமான ஒரு அதிகாரப்படி நாங்க ஆதாரத்தை கொடுத்தோம். நாங்க கொடுத்த ஆதாரங்கள் பொய்யா? நாங்க தேர்தல் ஆணையத்தோட ஆதாரத்தை வாங்கி தான் சார் இதனோட முடிவை உச்சநீதிமன்றம் தான் கொடுக்கணும். இல்ல சார், தலையிட முடியாதுன்னுட்டாங்களா சார்? என்ன சொல்றாங்க? முடியாது. ஹரியானா விவகாரத்துல வெறும் 22,000 வாக்குகள்ல நாங்க 8 தொகுதியை இழக்கிறோம். இது நிறைய விஷயங்களுக்கு உச்சநீதிமன்றம் அது போன்ற தீர்ப்புகளை தீர்ப்பு வழங்கல சார். சார் தீர்ப்பு வழங்கல சார். நான் சொல்றது உதாரணத்துக்கு சொல்ல, நிறைய விஷயங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் இறுதியாக நீதிமன்றங்கள் தீர்ப்பு கொடுத்ததுலயும் முரண்பாடு இருக்குது. சார், தீர்ப்பு வெளிவந்ததுலயும் சொல்லக்கூடிய விஷயம் இதற்கு முன்பு நடந்ததெல்லாம் இவிஎம் சம்பந்தப்பட்டது, அந்த மாதிரி விஷயங்கள் முதல் முறையாக வாக்கு திருட்டு எப்படி திட்டமிட்டு நடத்தப்படுகிறது அப்படின்றத 2 முறை நேரடியாக சந்தித்து ராகுல் காந்தி சொல்லி இவ்வளவு தூரம் காங்கிரஸ் முன்னெடுத்தது. ராகுல் பேசினார் சொன்னாங்க. இந்தியாவோட பெரிய போராட்டங்கள் வெடிக்கலாம், மீண்டும் பாராளுமன்றம் முடக்கப்படலாம், அடுத்தடுத்த பிரச்சனையை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்க.
காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் ஜெயிச்சதுல கூட இதே மாதிரி நடந்துச்சு, அதே மாதிரி நடந்துச்சுன்னு பிஜேபி சொன்னா அது ரைட், ஓகே. அவங்களும் அதே மாதிரி பேசுறாங்க. இதுக்கு பதில் எல்லா பக்கமும் வந்துட்டு இதே விஷயத்தையே நம்ம பேசிட்டே இருந்தா விவாதங்கள் போய்கிட்டே தான் இருக்கு. முடிவு பெறாத ஒரு விஷயம். இதற்கான பதிலும் நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். கால் பதிச்சிட்டாங்களா இல்லையாங்கிற கேள்வி இல்ல, கால் உள்ளார்கள்ங்கிறத அவங்க தரப்புல சொல்றாங்க. அவங்க இந்தியா ஃபுல்லா கால் பதிக்க முயற்சி பண்றாங்க. பதிச்சிருக்காங்க. ஞாபகம் டேட்டா படி பதிச்சிருக்காங்க. டேட்டா படி பதிச்சிருக்காங்க. இல்ல, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். முதலாக பாஜக ஜெயிச்சு பாண்டிச்சேரியில் காங்கிரசினுடைய அரசு கையை விட்டு போன பிறகு எச் ராஜா ஒரு பிரபலமான போஸ்டை பதிஞ்சிருப்பாரு. எல்லா மாநிலங்களையும் ஒரு பல்ப் இருக்கிற மாதிரி பாண்டிச்சேரின்ற பல்பை உடைச்சிட்ட மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டு காங்கிரஸ் முக்த் பாரத் விரைவில் அப்படின்னு சொல்லி எச் ராஜா ஒரு பதிவு போட்டிருப்பார். இது ஒரு ஃபேமஸான ஒரு பதிவு. ஆனால் அதன் பிறகு நாங்கள் கர்நாடகாவில் ஆட்சியை பிடித்து இருக்கிறோம், இமாச்சல் பிரதேசத்தில் ஆட்சியை பிடிச்சிருக்கோம், மத்திய பிரதேசத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிச்சோம். யோகேந்திர சின்ஹா எங்களிடம் பிரித்து செல்லப்பட்டார். அதனால காங்கிரஸ் இல்லாத ஒரு இந்தியான்றது கிடையாது, அது வாய்ப்பு இல்லாதுன்றது எல்லாரும் ஏத்துக்குவாங்க. பாஜக தென்னிந்தியாவில் கால் பதிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு. நீங்க சொன்ன ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன். கர்நாடகாவில் அவங்க ஆட்சியில இருந்தாங்க, தற்போது அவர்கள் இல்லை. தற்போது அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு யாரும் வாக்கு சதவீதம் கூடி இருக்குது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவோடையும் பவன் கல்யாணோடையும் சேர்ந்து ஒரு வெற்றி வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. இல்ல சார், தெலுங்கானாவில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, ஜெயிக்கலன்னு சொல்ல முடியும். தெலுங்கானால எம்பியும் எடுத்திருக்காங்க, எம்எல்ஏவும் எடுக்கிறாங்க. இல்ல சார், தெலுங்கானாவில் பாஜக தென்னகத்தில் கால் பதிக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனா அவர்களுக்கான முழு வெற்றி கிடைக்கவில்லை. அதற்கான தகுந்த நிலப்பரப்பாக தென்னிந்தியா அவர்களுக்கு இருக்கவில்லை. சரி, என்ன பண்ணலாம்? அவர்கள் வந்து நிரந்தரமாக என்ன பண்ணலாம்? நம்ம எப்படியும் ஜெயிக்கக்கூடிய பகுதிகள்னா அவங்க உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், இந்த மாதிரி இந்தி ஹார்ட்கோர் பகுதிகளை நம்மளோட பேஸா வச்சுப்போம். நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்? முதல்ல நமக்கு எது சேஃப் ஜோனோ அங்கிருந்து நமக்கான எம்பிக்களை தேர்ந்தெடுத்து நேரடியாக மோடி தான் நிரந்தரமாக இந்தியாவின் பிரதமர் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள போகலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்க இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை கொண்டு வராங்க. சரி, சப்ஜெக்டை கொண்டு வராங்க. எதை அடிப்படையாக கொண்டு வரார்கள் அப்படின்னா 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பை அடிப்படையாக கொண்டு வராங்க. நம்ம அப்போலேருந்து என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய இளைஞர்கள் பார்த்துருப்பாங்க, கவுண்டமணியும் செந்திலும் ஒரு காமெடி பண்ணுவாங்க. செந்தில் வந்து அந்த புதுசாக வந்து ஒரு அந்த தபாலுக்கு போர்டை போடுவார். ஊரில் உள்ளவங்க நீங்கள் யாருன்னு கேட்குறப்ப இல்லைன்னு கவுண்டமணி வேற வந்து சிவப்பு கலரில் போர்டு மாட்டினா எங்களுக்கு தெரியாதாடா, நிரோத்து போர்டை நீ மாட்டினா எங்களுக்கு தெரியாதுன்னு அவர் சொல்லுவார். இல்லை, நான் போஸ்ட்மேன் அப்படின்னுவார். இது எதுக்கு நான் இந்த காட்சியை சொல்கிறேன்னா, இந்த படம் வரும்போது 1993 அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னா தமிழர்களுடைய மனநிலை, அந்த தபால்காரன் என்ற வார்த்தையை அவங்களுக்கு படிக்க தெரியாமல் இருக்கலாம். ஆனால் சிகப்பு கலரில் உள்ள போர்டு வந்து நிரோத்துக்கான விளம்பர போர்டு, அதாவது குடும்ப கட்டுப்பாடை தமிழக அரசு எந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறது அந்த காலகட்டத்திலேயே தமிழர்களிடத்துல அப்படின்றதுக்கு ஒரு காட்சி உதாரணத்துக்காக நான் இந்த காட்சியை சொல்றேன். நாம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, மத்திய அரசு சொன்னதை விட அதிகமான அளவுக்கே நம்ம மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும். அப்ப தமிழக முதல்வர் இன்னைக்கு சொல்லவும் சொல்றாரு, நீங்க சொன்னதை நாங்க ஃபாலோ பண்ணோன்றதுக்காக எங்களுக்கு இந்த தண்டனையா? தெலுங்கானா முதல்வர் அதுக்கு ஒரு தெளிவான சொல்யூஷனை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது ஓகே, 50% நீங்க மக்கள் தொகையின் அடிப்படையில் டீலிமிட்டேஷனை பண்ணிக்கோங்க, மீதி 50% நீங்க ஜிடிபி அடிப்படையில் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் தமிழ்நாட்டில் அப்படின்னா, தற்போது இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் எங்களுடைய சதவீதம் 7.2. எங்களுக்கு டீலிமிட்டேஷன் முடிந்த பிறகும் இதே 7.2% எங்களுடைய பங்களிப்பு நாடாளுமன்றத்தில் இருக்குன்னா எங்களுக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு அந்த சதவீதத்தை அவங்களால கொடுக்க முடியும்னா எங்களுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் எங்களுடைய சதவீதம், சீட்டுகள் கணக்கு கிடையாது, சதவீதம். ஏன்னா எங்களுடைய தலைவர் திரு ப. சிதம்பரம் மரியாதைக்குரிய அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல நாடாளுமன்றத்தில் தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய 5 மாநிலங்களின் பங்களிப்பு 23.94, எக்ஸாக்டா 24ன்னு சொல்லலாம். ஒருவேளை டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்டால் நம்மளுடைய குரல் நெரிக்கப்படும், நாம 20% குறைஞ்சிருவோம் அப்படின்ற அச்சத்தை தான் அவர் பதிவு பண்றாரு. இந்த அச்சம் நியாயமானது தானே? இதுல ஆந்திராவும் பாதிக்கப்படும் சார். அதுக்கு தான் நான் ஆந்திரா தெலுங்கானா முதல்வரையும் நான் வந்து உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். ஆந்திராவும் இதுல பாதிக்கப்படும். ஆனால் சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணம் ஆதரிக்க தானே செஞ்சிருக்காங்க. சந்திரபாபு நாயுடு அந்த மாநிலம் பாதிக்கப்படும். கர்நாடகா பாதிக்கப்பட்டால் கர்நாடகத்துல ஆட்சியை பிடிக்கணுங்கிற அளவுல பாஜக இருந்துட்டு இருக்காங்க. அது அங்கேயும் அந்த மாநில பாஜக எதிரொலிக்க தான் செய்யும். அங்க பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க, ஆளுங்கட்சி கொடுக்குறாங்க. அவங்க ஆட்சியை வந்து பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய இல்ல சார், அவங்களே பாஜகவை பொறுத்த வரைக்கும் மேல இருந்து வர்றதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். தமிழகத்தில் கூட வந்து அங்கிருந்து வரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே யாரும் பேசிவிட முடியாது. பாஜக வந்து அந்த தலைமை அப்படி தான் வச்சிருக்காங்க. ஆந்திராவில் பாஜகவினுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் எப்படியும் பாஜகவை எதிர்த்து பேசுவதற்கான வாய்ப்புகள் என்பது எல்லாரிலும் கிடையாது. அவங்க அமைச்சரவையிலையும் பங்கேற்கிறாங்க.
அதனால பாஜகவின் கூட்டணி கட்சிகள் என்ன செய்றாங்க விட்டுருங்க. உதாரணத்துக்கு திரு எடப்பாடி அவர்களிடம் இந்த கேள்வியை பற்றி கேட்கும் பொழுது அவர் ஆதரிக்கிறார். இல்ல அவர் சொன்ன பதிலே இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட நெருக்கி அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் மாதிரி ஆயிப்போச்சு. நான் டிவியில் பார்த்தேன்னு சொன்ன மாதிரி, நான் டீலிமிட்டேஷன் சம்பந்தப்பட்டதுக்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களிடம் பேசினேன். அவர் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா அப்படின்னு சொன்னாரு. நான் ஒத்துக்கிட்டேன். யாரு? எடப்பாடி அவர்கள். தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர்களுடைய பதில பாருங்க. அவருடைய பதில சிதம்பரம் அவர்கள் பதிவு பண்றாரு. ஏங்க இருக்குங்க இல்லன்னுங்க, அவர் பிரஸ் மீட்ல பேசி இருக்குன்னு இல்லன்னுங்க, நீங்க இப்படி சொல்றீங்க பதிலா, அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை ஏற்படுத்துன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஒரு பதில் சொல்லக்கூடிய அளவுக்குள்ள நபர்கள் தான் இன்னைக்கு நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர்களாவே இருக்கிறாங்க. அதனால அவர் அச்சப்படாம இருப்பார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, எப்படியாவது பாஜக ஏதாவது ஒரு மேஜிக், எப்பவுமே சொல்லுவாங்கல்ல, அமித்ஷா ஒரு மேஜிக் பண்ணிடுவார், மோடி ஒரு மேஜிக் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி, இந்த முறையும் ஏதேனும் ஒரு மேஜிக்கை செய்து மீண்டும் நாம் தமிழகத்தின் முதல்வராக ஆகிவிட மாட்டோமா அப்படின்றதுக்காக பாஜக என்ன சொன்னாலும் அவருக்கு ஓகே தான். அவருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் தன்மானம் உள்ள தமிழர்கள் அவங்க இந்த உணர்வை, எங்களுடைய பிரதிநிதித்துவம், நாங்கள் உழைச்சு கொடுக்குறோம் அந்த நாட்டுக்கு, எங்களுடைய பங்களிப்பு ஜிடிபியில் 9%, நாங்கள் உழைச்சு கொடுக்குறோம் அந்த நாட்டுக்கு, எங்களுக்கு எங்களுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சு விடக்கூடாது அப்படின்னு கேட்கறதுல என்ன தவறு இருக்குது? இதுல ஒன்றும் தவறு கிடையாது சார். உழைச்சதான் நம்ம கேட்கிறோம் அப்படிங்கிறதான். 33% இடஒதுக்கீடும் இதோட சேர்த்து வரப்படும். 543 எம்பிஸ்ல இருந்து நாங்கள் அதை இது பண்ணலை. அதில் 33% நாங்கள் எக்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்தாலுமே ஒரு 600-200 எம்பிக்கள் அது இன்க்ரீஸ் ஆகும் பொழுது இங்கே நாங்கள் 250 வரைக்கும் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிறதையும் சொல்கிறாங்க. உமன் ரிசர்வேஷனை பற்றியும் ரொம்ப தெளிவாக பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க இந்த விஷயத்தை எப்படி கொண்டு வராங்கன்னா, ஏதோ பாஜக பெண்களுக்கு நன்மை செய்வதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருவது போலவும், அந்த திட்டத்தை பாஜகவுக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பது போலவும் ஒரு விஷயத்தை கொண்டு வர மோட் பண்றாங்க. இரண்டும் வெவ்வேறு. பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது வேறு, டீலிமிட்டேஷன் வேறு. ரெண்டும் ஒன்றோடு, அதாவது டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்பட்டால்தான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது. 2023 அந்த சட்டத்தை கொண்டு வர போடும்போது நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஏங்க வரக்கூடிய 2024 நீங்கள் அதை கொண்டு வாங்கன்னு சொல்றப்ப இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துருவோம், நம்ம அதுக்கப்புறம் கொண்டு வரோம்னு சொன்னது பாஜக. ஓகேங்களா? இன்றும் நாம என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டில் தற்போது சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெற்று கொண்டிருக்குது. எல்லா எம்பிக்களும், தேர்தல் என்பது அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும், எம்எல்ஏ எம்பி ஆட்சியில் தான் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். கைப்பொண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. நன்றாக தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லோரும் களத்தில் இருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் எல்லோரும் களத்தில் இருக்கிறாங்க. நீங்க நம்மளுடைய மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மார்ச் மாதம் லெட்டர் எழுதுறாரு. ஏங்க நீங்க 16ஆம் தேதி வைக்கிற இந்த செக்ஷனை 29ஆம் தேதிக்கு அப்புறம் வைங்க, 13 நாள் தள்ளி வைங்க, ஒன்றும் பேசல, பேசிக்கலாம், பேசி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கோன்றாரு. என்ன அவசர தேவை இப்ப இருக்கு? நாட்டினுடைய பாதுகாப்புல எதுவும் பிரச்சனை ஆயிருச்சா? இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்குமா? இதுல ஒரு முக்கியமான 16, 17, 18 காங்கிரஸே சொல்லுது 13 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலாம்னு சொல்லுது. ஒரு எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் சொல்லுது. ஆனா ஆளும் பாஜக அரசு இந்த விஷயத்தினால மேற்கு வங்கத்திலேயோ தமிழ்நாட்டிலேயோ எலெக்ஷன்ல பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது அவங்களுக்கு தெரியாதா? சார் பாஜக சொல்ற மாதிரி ஒட்டுமொத்தமா மக்கள் திறந்து எழுவார்கள், மாநில உரிமை பறி போய் விடும் அப்படிங்கிற அளவுல பார்த்தா பாஜக இதை 13 நாளுக்கு அப்புறம் காங்கிரஸ் சொல்றதுக்கு முன்னாடி பாஜகவே இதை பண்ணிருக்குமே, ஏன் பாஜக பண்ணல? இல்ல பாஜக ஏன் அந்த முடிவு இல்ல பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் இந்த 5 மாநில தேர்தலை திட்டமிட்டார்கள். எப்படி திட்டமிடுறாங்கன்னா, அவங்க எங்க வெற்றி பெற ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்குதோ அப்படின்றதையும் திட்டமிட்டார்கள். எங்கு நாம் வெற்றி பெற முடியாது என்பதும் அவர்களுக்கு தெரியும். அவர்களிடம் இல்லாத உளவுத்துறை இல்லை. உங்களையும் என்னையும் அவங்க நினைச்சா என்ன வேணா பார்க்கலாம் இல்லைங்களா? அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஓரளவு எல்லா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அவங்க எப்படி திட்டமிடுறாங்க பாருங்க. மேற்கு வங்கத்தையும் அஸ்ஸாமையும் கேரளாவையும் ஒரு சேர நடத்துகிறார்கள். நல்லா பாருங்க, ஒரு தலைவர் இங்க பிரச்சாரத்தை முடிச்சுட்டு 4 மணி நேரம் ஃபிளைட்ல போகணும். இங்க ஏன் தமிழகத்தையும் கேரளாவையும் ஒரு சேர வைத்தால் அலைச்சல் இல்லையே, ஈஸியா முடிஞ்சிடல. இந்த இடம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அஸ்ஸாமையும் மேற்கு வங்கத்தையும் ஒரு சேர நடத்தாமல், தமிழ்நாட்டையும் கேரளாவையும் ஒரு சேர நடத்தாமல், எதிர் திசையில இங்க இருந்து ஒருத்தர் 4 மணி நேரம், அதாவது ஒரு நாளைக்கு அவர் கிளம்புனாருன்னா இங்க பேசினாருன்னா அடுத்த மீட்டிங் ஒண்ணே அங்க பேசுவார். இடையில அவரால் எதுவும் பண்ண முடியாது. எப்படி ஒரு திட்டமிட்டு இந்த தேர்தலை நடத்துகிறார்கள்? இரண்டாவதாக, அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புள்ள மாநிலங்கள் எவை? இந்த 5 மாநிலத்தில் பாஜக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் அசாம். அதை தவிர்த்து வேற எதுவும் மாநிலம் கூட்டணியில பாண்டிச்சேரி இருக்கிறாங்க. இதான தமிழ்நாடு அவர்கள் ஆட்சியில் இல்லை, கேரளாவில் அவர்கள் ஆட்சியில் இல்லை, மேற்கு வங்கத்தில் அவர்கள் ஆட்சியில் இல்லை. இந்த 3 மாநிலங்களும் ஏற்கனவே வந்த எல்லா கருத்து கணிப்புகளிலும் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ் மீண்டும் ஆட்சி அமைக்கும், தமிழகத்தில் ஸ்டாலின் மீண்டும் முதல்வர் ஆவார், கேரளாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் அப்படின்ற புள்ளி விவரங்கள் எல்லா கருத்து கணிப்பிலையும் வந்திருக்குது. பாஜகவிற்கான முக்கியமான தேர்தல் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். பகல்காம் தாக்குதல் நடத்தப்படுகிறது. மோடி அவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்.
கண் சிவந்து மோடி அவர்கள் நாடு திரும்புகிறார். நாடு திரும்பிய பிரதமர், மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சென்ற இடம் எது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? பத்திரிகையாளர் என்ற முறையில் பீகார் தேர்தல் களத்துக்கு போறாரு. பீகார் தேர்தல் களத்துக்கு போய் அங்கிருந்து நான் வந்து சிந்தூரை அளித்தவர்களுடைய சிந்தூரை நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்றாரு. நாடாளுமன்றத்தை வந்து அவர் உடனடியாக அங்கிருந்தே கூட்டுங்கப்பா, நான் நேரா நாடாளுமன்றத்துக்கு வந்து இன்னைக்கு என்ன ஏதுன்னு பேசி முடிச்சிருப்பான்னு அப்ப பேசல. அதுக்கப்புறம் மீட்டிங் போட்டாங்க. அப்ப தேசத்துக்கான ஒரு பிரச்சனை வரும்பொழுது கூட நீங்கள் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடந்தால் நீங்கள் நேரடியாக தேர்தல் களத்துக்கு வருவீங்க. ஆனால் நீங்கள் இப்போது தமிழ்நாட்டில் வாய்ப்பில்லை, நீங்கள் மேற்கு வங்கத்தில் வாய்ப்பில்லை, அப்படி என்ற சூழல் வரும்பொழுது நீங்க தேர்தல் களத்திலிருந்து ஆல்ரெடி வெளியே போயிட்டீங்க. அதனால நமக்கு என்ன இருக்கு, அவங்க பட்டும் பாடு நமக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நீங்க வந்து நாடாளுமன்றத்தை கூப்பிட்டு வாங்கப்பா எல்லாரும், அவன் தேர்தலுக்கு அவன் ஜெயிக்க உழைச்சிக்கிட்டு இருக்காங்கன்ற கவலை உங்களுக்கு கிடையாது. எனவே இதுவும் ஒரு பாஜகவின் திட்டமிடல் தான். ஏன்னா எல்லோரும் எப்படி இந்த மாநிலத்தில் ஜெயிக்கலான்ற திட்டமிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தேர்தல் அப்படித்தானே சார் இருக்கும். நீங்க இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்கன்னா இப்போ எங்களுடைய ஐடியாலஜி மாறுது, மக்களை நீங்க மாத்தி சிந்திக்க வைக்கிறீங்க. நாங்க எதை கேட்கணும் தெரியுமா? நாங்க என்ன கேள்வி கேட்கணும் உங்களை? சோத்துக்கு வழி இல்லாத பாகிஸ்தான், மறுபடியும் இந்த வார்த்தை நான் பதிவு பண்றேன், சோத்துக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறான் பாகிஸ்தான், அவன் ஈரான் அமெரிக்காவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறான். உலகின் விஸ்வகுரு நம்மை விட பாகிஸ்தான் வந்து நம்மை விட பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா நம்மை விட நெருக்கமான நாடா? ஈரானுக்கு வந்து பாகிஸ்தான் நம்மை விட நெருக்கமான நாடா? நாம் தான் இந்த பகுதியில் வந்து ராஜதந்திரி, நம்மளை சார்ந்துதான் இந்த ஏசியா பகுதி இயங்க வேண்டும். அந்த அளவுக்கு வந்து செல்வாக்கு மிக்க ஒரு நாடு இந்தியா. நாம தான் அந்த பேச்சுவார்த்தைக்கான முன்னெடுப்பை நடத்தி இருக்கணும். இன்னைக்கு வந்து எல்பிஜி சிலிண்டர் கிடைக்கல சார், உங்க வீட்லயும் சரி, இங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் நான் கேட்கிறேன் சார், உடனே ஃபோன் பண்ணா கிடைக்குதா? என் வீட்டில் ஒரு வாரம் கழிச்சு தான் சார் வந்துச்சு. மக்கள் சிரமத்தில் இருக்கோம் சார், பெட்ரோல் விலை ஏறி இருக்கு சார், கேஸ் விலை ஏறி இருக்கு சார், எல்லாமே ஏறி இருக்கு சார். நீங்க எதை பத்தி பேசுவதற்கு சார் நாடாளுமன்றத்தை கூட்டணும்? நீங்க எதை பத்தி பேசணும் சார்? எது விலை கூடி இருக்கு, எது மக்கள் கஷ்டப்படுறான், அதுக்காக நாடாளுமன்றத்தை கூட்டுங்கன்னா சார், எப்ப பார்த்தாலும் இந்த பேரை பாரத்னு மாத்த போறேன், அந்த பேரை இதை செய்ய போறேன், இதை தூக்கி வக்பு திருத்த சட்டத்தை எடுக்க போறேன், எஃப்சிஆர்ஏல கிறிஸ்தவர்களுடைய இந்த கிருஷ்ணகிரி ஃபுல்லா எடுக்க போறேன். நீங்க இந்த நாட்டுக்கு என்னவெல்லாம் செய்ய முடியாதோ அத்தனையும் செய்தே தீர வேண்டும் இருப்பதும், என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ இந்த நாட்டிற்காக அதற்கான எந்த முறுப்புகள் எடுப்பாங்க? எப்போதும் தேர்தல் தேர்தல் தேர்தல். ஒரு கவுன்சிலர் சீட்டை கூட தோத்துறக்கூடாது. பார்த்தீங்கல்ல சண்டிகர் தேர்தலில் என்ன நடந்துச்சுன்னு? நீங்க பத்திரிகையாளர் கண்ணாடியை பார்த்துட்டே எழுதினாரு, பார்த்தீங்கல்ல உச்சநீதிமன்றம் தலையில் குட்டு வச்சது. அது என்ன சார், ஒரு மேயர் தேர்தல் தானே சார், அதில் தோத்த என்ன சார், மானங்கினம் பறி போயிருமா? அந்த அளவுக்கு தேர்தல் வெறி கொண்டு என்னத்தையாவது பண்ணி தேர்தலை ஜெயிச்சிடணும், வெற்றி. மற்றபடி இந்த நாட்டோட ஜிடிபி என்ன, நாட்டில் தங்கத்தின் விலை என்ன, 20,000 ரூபா 2014 இருந்த ஒரு பவுன் நகை இன்னைக்கு 1,20,000 விற்கிது. உங்களுக்கு தெரியாதா? எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, நகை வாங்கி கேட்கிறாங்க. இவ்வளவு விஷயம் வந்து அடுக்கடுக்கா சொல்றீங்க. நாடாளுமன்றம் வந்து கூடுறது, நாடாளுமன்றம் கூட்டிகிட்டு தான் இருக்குது, நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. எல்லா விஷயத்துக்காகவும் நாடாளுமன்றம் கூட காங்கிரஸ் காலத்துலேயும் அதே தான் நடந்துச்சு. ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனை நடக்கும் பொழுது எங்கள் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்டி மன்மோகன் சிங் அவர்கள் நடத்தி காட்டினார். தமிழர்கள் லட்சக்கணக்காக வந்து கொண்டு வைக்கப்படும் பொழுது என்ன பண்ணாங்க? இதே நிலைமை தான் வந்துட்டு நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு. டீலிமிட்டேஷனுக்காக பிரதமர் கூட்டுகிறார், டீலிமிட்டேஷனுக்காக பண்ணுறார் அப்படின்னா நாடாளுமன்றத்தினுடைய பணிகள் நாடாளுமன்றம் பண்ணிட்டு தான் இருக்குது. இந்த 5 மாநில தேர்தலையும் நாடாளுமன்றத்தையும் நாங்கள் எது கம்பைன் பண்ணணுங்கிறத வந்து கேட்டுட்டு இருக்கோம். வேலூர் தொகுதியில் ஏசி சண்முகம் தோத்தப்ப ஒரு வார்த்தை சொன்னார், முத்தலாக் சட்டத்தை வந்து இந்த டைமில் தான் நிறைவேற்றணுமா, கொஞ்சம் வந்து டிலே பண்ணியிருந்தா கூட நான் ஒரு 10,000 வாக்கில் நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொன்னார். சொல்லுங்க. பிஜேபி ஆளு அரசாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, சென்ட்ரலில் நடக்க வேண்டிய விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாநிலத்தோட தேர்தலையும் இதையும் வந்து இந்த மாநில மக்கள் தான் வந்துட்டு கன்சிடர் பண்ணுவாங்களே தெரியுது. இந்தியாவில் உள்ள 28 மாநிலங்களும் இன்னொரு மாநிலத்தோட தேர்தலுக்கான விஷயத்தை வந்துட்டு எடுத்துக்க போகிறது கிடையாது. நீங்கள் மற்ற மேட்டரும் நிறைய விஷயம் சொல்லுங்கள். கவுன்சில் தேர்தலில் இருந்து அதில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா நாட்டோட முழுமையான தேர்தல் முழுமையான விஷயங்கள்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்க. ஆனால் பட் காங்கிரஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஃபெயிலியர் ஆகி தானே நிற்குது. காங்கிரஸ் எந்த தேர்தலையும், ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல் நடந்துட்டு இருக்குது. காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்தில் ராகுல் காந்தி பலமுறை வந்த ஒரு மாநிலம், இன்னைக்கு ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வர்றதே வெறுத்து போயிட்டார். ஏன் மாநில தலைமை சரியில்லையா? இல்லை, நீங்கள் ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டுக்கு வருவதை வெறுத்து போய்விட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே தமிழ்நாட்டு தேர்தலுக்கும் வராரு, அதே நேரத்தில் டிலிமிட்டேஷனுக்கும் போயிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிற மாதிரி ட்ரம்ப்போடையும் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாமே நடந்துட்டு இருக்குது. எல்லா பக்கமும் ஒரு ஒரு பிரதமர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. உங்களுடைய நீங்கள் ஆளணும்னு நினச்ச ஒரு மாநிலம் இது, ஆட்சி கைவிட்டு போய் 50 வருஷத்தை தாண்டி போச்சு. இந்த மாநிலத்தில் வந்துட்டு ஒரு எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு கூட ராகுல் இதுவரை வரவில்லை. காங்கிரஸினுடைய முன்னணி தலைவர் யாரும் கண்டுக்கல. இந்த சீட்டு நீங்கள் அறிவித்ததுலேருந்து பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டுருக்கு. நிறைய இடங்களில் போராட்டம் நடந்ததையும் பார்த்தோம். ரிசர்வேஷனை பற்றி நீங்கள் சொன்னீங்க, மோடி ஏன் இவ்வளோ இது பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து பிரதமர் பற்றிலாம் சொன்னீங்க. ரைட், ஓகே.
உங்கள் கட்சியோட மகளிர் அணி தலைவிக்கே இந்த நிலமை, எல்லா சேனல்லையும் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க. கட்சியை விட்டு நீங்கள் நீக்கிறீங்களோ இல்லையா, நானே வெளில போயிடுங்கிற அளவில் தான் அவங்களும் ரெடியாக இருந்திருக்காங்க. உங்கள் கட்சியிலேயே மகளிர்களுக்கு வந்து ஒரு உரிமை இல்லைங்கிறப்ப நீங்கள் நாட்டை பற்றி எப்படி பேசுகிறீங்கன்னு தெரியல. அது அவங்களே கேட்குறாங்க, நான் கேட்கல, அவங்க கேட்குறாங்க. சார் நிறைய கேள்வி கேட்டீங்க. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வியில் நான் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. நீங்கள் முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் வெறுத்து போயிட்டாருன்னு சொன்னதுக்கு நான் பதில் சொல்லி ஆரம்பிக்கிறேன். நீங்கள் கேட்ட கேள்விகளை எதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தா எனக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க, நான் ஒன் பை ஒன்றா சொல்லிடுறேன். ராகுல் காந்தி அவர்கள் வெறுத்து போயிட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்ன வார்த்தையை நான் முதல் முறையாக மறுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெறுத்து போயிட்டாரான்னு கேட்கல. இல்லை சொன்னீங்க அவரே வெறுத்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சார் நீங்கள் சொன்ன கேள்வியாகவே வச்சுக்கிறேன், வெறுத்து போயிட்டாரானே வச்சுக்கிறேன், வெறுத்து போயிட்டாரா அப்படியே வச்சுக்கலாமே. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் கட்டமாக தேர்தல் தேதியை நான் ஏற்கனவே குறிப்பிட்டுட்டேன். இவங்க தேர்தலை எப்படி திட்டமிட்டு அந்த டிசைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. காங்கிரஸ் ஆளுவதற்கான வாய்ப்புள்ள மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் எங்கள் கையை விட்டு போனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசாம். சமீபத்தில் அது எங்கள் கையை விட்டு போயிருக்கு. இன்னொன்று கேரளா, முறைப்படி 5 வருஷத்துக்கு ஒருக்கா பிடிச்சிருக்கணும். போன தடவை 2வது முறையும் கம்யூனிஸ்டுகள் வந்து விட்டார்கள். தற்போது நடந்து முடிந்த மாநகராட்சி தேர்தலில் 4ஐ காங்கிரஸ் கைப்பற்றி ஒரு எழுச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ பாண்டிச்சேரி 3வதாக பாண்டிச்சேரி, இந்த 3 மாநிலங்களும், ஒரு 2 மாநிலம், ஒரு யூனியன் பிரதேசங்களும் காங்கிரஸ் ஆட்சியை பிடிப்பதற்கான முழுமையான வாய்ப்பு எங்களுக்கு பிரகாசமாகவே இருக்கிறது. ஸோ தமிழ்நாடு அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் சொன்னீங்க பிரதமர் மோடி அவர்கள் 3 வாட்டி வந்துட்டு போயிட்டாங்கங்க. என்னங்க ராகுல் காந்தி ஒரு வாட்டி கூட வரலன்னா? தமிழ்நாட்டில் அதிமுக பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் தான் இந்த தேர்தலை சந்திக்கிறது. அதில் எல்லளவும் மாற்று கருத்து இல்லை. எத்தனை சீட்டுகள் என்பதை எடப்பாடி முடிவு செய்ய போவதில்லை. எந்த தேதியில் பிரச்சாரம் என்பதையும் எடப்பாடி அவர்கள் முடிவு செய்ய போவதில்லை. அதிமுக தலைமையில தான் கூட்டணின்ட்டு. பிரதமரும் பேசியிருக்காரு, அமித்ஷாவும் பேசியிருக்காங்க, எல்லாரும் அப்படிதான் பேசுவாங்க சார். ஆனா உங்க இந்தியா கூட்டணியில கூட்டணியில மம்தா கிடையாது. இப்போ மம்தாவை நீங்க தமிழ்நாட பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரா இருக்காரு. இது வரைக்கும் 2 பேரும் சேர்ந்து கடைசி ஒரு வாரத்துல ஸ்டேஜ் ஏறுவாங்களா அப்படிங்கிறது இனிமேல் நீங்க சொல்லி. நான் அந்த கேள்வி பதில் சொல்லிடுறேன். நீங்க சொன்னதை நீங்க சொல்லிடுறேன். நீங்க அதிமுக தலைமையில் கூட்டினா பீகாரில் நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி. இதற்கு முன்பு சிண்டே அவர்கள் தான் ஆட்சியில் இருப்பார். எல்லாமா சிவசேனா இருந்த பொழுது உத்தம் தாக்கரே அவர்கள் தலைமையில் தான் கூட்டணி. ஒருத்தர் தலைமையில் கூட்டணி என்று அவர்கள் சொல்லிவிட்டார், அவர்கள் தலையில் அடுத்து கை வைக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். சசிகலா அம்மையார் தலையில் அவர் கை வைத்தார். வைத்ததுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு உலகறிந்த உண்மை. பாஜகவோடு கூட்டணி வைத்து ஒரு கட்சி 10 சீட்டில் இருந்து 40 சீட்டாக உயர்ந்து விட்டது அப்படின்னு நீங்க ஒரே ஒரு கட்சியை குறிப்பிட்டு விட்டீர்கள் என்றால், நீங்க சொன்ன அத்தனை வார்த்தையும் வந்து உண்மைன்னு நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? பாஜகவோடு கூட்டணி வைத்து 10 சீட்டு இருந்த ஒரு கட்சி இன்னைக்கு 40 சீட்டு வந்துருச்சுப்பா. அதே நேரத்தில் பாஜக 40 சீட்டு இருந்து இன்னைக்கு 20 சீட்டா குறைஞ்சிருச்சுப்பான்னு நீங்க ஒரு கட்சியும் காட்ட முடியாது. ஒரு கட்சியோட வளர்ச்சியை வந்து நீங்க பேசுறீங்களா? இல்ல காங்கிரஸ் வந்து ஒரு பக்கம் கரைஞ்சு போயிட்டு இருக்குது. காங்கிரஸ் 10 உடைஞ்சாலும் எங்கெங்கயோ ஒரு மாநிலத்துல பிடிச்சிட்டு தான் இருக்குது. காங்கிரஸ்ல இருந்து வெளியில வந்து எல்லாருமே தனி கட்சி ஆரம்பிச்சு எங்கெங்கயோ பிடிச்சிட்டு தான். காங்கிரஸ்ல இருந்து வந்தது சார் எல்லா கட்சியும் வந்த கட்சிகள். காங்கிரஸ் வந்தது இல்ல சார். காங்கிரஸ் கரையுதுங்கிற விஷயத்தை நீங்க இல்ல காங்கிரஸ் பாஜக வளர்கிறது, காங்கிரஸ் கரைகிறது என்பது ஒரு தவறான வாதம். இல்ல நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து பாஜக வந்து மத்த கட்சியில அழிச்சிருது, பாஜக வளருதுங்கிற கான்செப்ட்ல தான் பேசுறாங்க. காங்கிரஸ் ஒரு பக்கம் கரைஞ்சிட்டு இருக்கு. இல்ல நீங்க காங்கிரஸ் கரைகிறது என்னும் சொல்லும் வார்த்தையை நான் முழுமையாக வந்து மறுக்கிறேன். ஏன் மறுக்கிறேன்? அப்ப ஏன் வந்து தமிழ்நாட்டுல தமிழ்நாடு எப்படி ராகுல் காந்தியா இதுவரைக்கும் ஸ்டாலின் அவர்களும் பேசிக்க கூடாது. இல்ல அப்பெல்லாம் நீங்க சொல்வது முழுக்க எந்த இடத்துல 2 பேர் இப்ப ரீசெண்டா வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆன டைம்ல இருவரும் வந்துட்டு ஒருவர் வந்துட்டு நட்பு பாராட்டி பேசிய ஒரு வீடியோ காட்சியில எனக்கு ஏதாச்சும் காட்டுங்க. இல்ல சார், 2 பேரும் இன்னும் மேடை ஏறவில்லை என்பது மேடை வேணாம் சார். ஆனா வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் எல்லாத்தையும் ராகுல் பத்தி ஒரு எல்லா இடங்களையும் பேசியிருக்காரு. இல்ல ராகுல் இன்னைக்கு கூட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது சொல்றாங்க, அவர் இந்த டீலிமிட்டேஷனை பற்றி கோட் பண்ணும் பொழுது காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவி சோனியா காந்தி அம்மா அவர்களும் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படின்னு. இன்னைக்கு கூட அவர் காங்கிரஸ் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கேள்வி கேட்ட பொழுது கூட அவர் வந்து பதில் சொல்லல. ராகுல் பத்தி இல்ல ராகுல் பிறந்த நாளுக்கு தற்போது கூட ராகுல் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னார் சார். ராகுல் காந்தி பிறந்த நாளுக்கு தற்போது கூட லிஸ்ட் வெளியிடுவார்னு சொன்னாங்க. ராகுல் வெளியிடல. இல்ல திமுக நாள் தள்ளி தான் வந்து 2 நாள் தள்ளி தான் இருந்துச்சு. அதாவது காங்கிரஸிற்கும் திமுகவிற்கும் இடையான ஒரு போராட்டம்ங்கிறது ஒரு பெரிய அளவுல மூவ் ஆயிடுச்சு. அப்படி இல்ல, அது மீடியாக்களின் மூலமாக பிஜேபியோடைய காங்கிரஸ் வந்து தொடர்புல இருக்குன்னு சொல்லி
மம்தா பேசியதுதான் வந்து உங்க கூட்டணியுடைய முக்கியமான ஒரு கட்சியா நீங்கள் மம்தா பத்தி தேர்தல் நேரத்தில் சார் தேர்தல் நேரத்தில் பினராயி விஜயன் சொன்னாரு பாஜகவினுடைய பி டீமாக வந்து ராகுல் காந்தி செயல்படுகிறாருன்னு. இப்ப பினராயி விஜயன் தேர்தலுக்கு முன்பு வரை சொன்னாரு. சொல்லியிருந்தா பரவாயில்ல, சரி ஒரு கட்சி ஒரு பிராந்திய கட்சின்னு சொல்லலாம், ஒரு தேசிய கட்சி ஆல்டர்னேட் வந்து பிஜேபி மாநில தேர்தல் என்று வரும் பொழுது நீங்க ரெண்டையும், அதாவது இந்தியா கூட்டணி என்பது தேசிய தேர்தலையும் மாநில தேர்தலையும் நீங்க ஒன்றுபடுத்தி பார்க்க கூடாது. இது வரைக்கும் காங்கிரஸோட பி டீம் பிஜேபி யாராவது சொல்ல முடியுமா? சொல்லியிருக்காருங்களா இது வரைக்கும்? ஆனால் பிஜேபியோட பி டீம் வந்து பாஜகவை எதிர்க்கும் அணிகள் எல்லாம் ஓரணியில் இருக்கும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இருவரும் தேர்தலில் போட்டியிடும் பொழுது அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் தான் பி டீம். ராகுல் வருவாரா மாட்டாரா? கண்டிப்பா வருவார். நிச்சயமா வந்து ராகுலும் ஸ்டாலின் அவர்களும் ஒரே மேடையில் 100% தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் 16ஆம் தேதி வருவதற்கான திட்டம் இட்டிருந்தார்கள். அதற்கான ஷெட்யூல் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது. எதிர்பாராத விதமாக இந்த டீலிமிட்டேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை தள்ளி வைப்பார்கள் அப்படின்னு எதிர்பார்த்தார்கள். விஜயோட ஒரு அனைத்து இல்லைங்கிற வருத்தம் இருக்கும். இல்ல அப்பெல்லாம் கிடையாது சார். அது வந்து ஒன்றோடு ஒன்று முடிச்சு போறாங்க. நீங்க தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எப்படி பாக்கணும்? செய்யப்பட்ட அதிருப்தியில இருக்குன்னு இல்ல நீங்க எப்படி பாக்குறாங்கன்னா, பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டு தேர்தலுக்கு வராதது வந்து இதுதான் காரணம். சார் நான் மறுபடியும் உங்களுக்கு பதிவு பண்ணது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தது அஸ்ஸாம், கேரளா, பாண்டிச்சேரி. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்து முடிந்த அத்தனை கருத்து கணிப்புகளையும் நீங்க எந்த கருத்து கணிப்பு எடுத்து காட்டுங்க. 180 190 சீட்டுகளை திமுக கூட்டணி வெற்றி பெறும் சொல்றாரு. இந்த தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தலைமையிலான கூட்டணி தான் நாங்க இருக்கிறோம். இதே மாதிரி ஒரு நிலைமை வந்து 2016 வந்துச்சு. இது மாதிரி ஒவ்வொரு காலகட்டங்களிலும் கருத்து கணிப்புகள் வந்து பொய்த்து போனதோ நடக்க இருக்கலாம். கருத்து கணிப்பு இருக்கலாம். அட் த மூமெண்ட் எட்ஜ் எங்களுக்கு 100% கருத்து கணிப்புங்கிறது திமுக ஆதரவு கருத்து கணிப்பு, அதிமுக ஆதரவு கருத்து கணிப்புன்னு வந்துட்டு இருக்கு. இப்ப ஏடிஎம்கே சார்பாவோட 2 கருத்து கணிப்பு வரலாம் இருக்குது சார். கருத்து கணிப்புன்றது வரலாம் சார். நம்பகத்தன்மை உள்ள பாருங்க, எங்களுக்கே கருத்து கணிப்பு மீது பெரிய பிரியம் கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்குமே நாங்களே வந்து பல மாநிலங்களில் பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும். 150 தான் வாங்குனாங்க. இந்தியால NC 240 வந்து யாரும் சொல்ல முடியாது. எங்களுக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி. இப்ப நீங்க வந்து பத்திரிகையாளர், உங்களுக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியும். நான் வந்து ஒரு பொலிட்டிஷியன், எனக்கும் கிரவுண்ட் ரியாலிட்டி. மக்கள் என்ன விரும்புறாங்க அப்படின்றப்ப தற்போது இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் தலைமையிலான பாஜகவோடு இருக்கக்கூடிய இந்த கூட்டணியை வந்து மக்கள் விரும்பல. பெரும்பாலான இடங்கள்ல அவங்களுக்கு வெற்றி விஜய் ஃபேக்டரா மக்கள் விரும்புறாங்களா? இல்ல சார், மக்கள் புதிதாக ஒருத்தர் அரசியல் வரும்போது விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள். திடீரென ஒரு விஜயகாந்த் வருகிறார், 8.5% வாக்கு வாங்குகிறார். அதன் பிறகு 10% வாக்கு வாங்குகிறார். அதே போன்று விஜய் என்பவரும் இன்று இளைஞர்களால் தவிர்க்க முடியாத ஒரு கரிஸ்மா லீடரா இருக்கிறார். அதுல மாற்று கருத்து இல்லை. ஜனநாயக நாட்டுல யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அவர் அடிகர், அவருடைய அந்த ஒரு ஃபேமஸ் தனத்தை பயன்படுத்தி கமலஹாசன் வந்தது போல, ரஜினி வர வேண்டும் என்று நினைத்தது போல விஜய் வருகிறார். விஜய் போகும் இடமெல்லாம் ரசிகர்கள், அவருடைய ரசிகர்கள் கூட்டமாக இருக்கிறார்கள். அவரை மக்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, விஜய் என்ற நபரை தாண்டி அடுத்ததாக 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் எங்க இருக்கிறார்கள் அப்படின்னு தேடி பார்க்கும்போது எனக்கு தெரிந்த வரைக்கும் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு ஆளு நல்லா தெரியுது. அதற்கு பிறகு ஆதவர்ஜுன் அவர்களை தெரிகிறது, புசி ஆனந்த் அவர்களை தெரிகிறது. ஏன்னா அப்புறம் அவர் அருண்ராஜ் IRS அவர் அதிகமா வரனால அவரை தெரிகிறது. இன்னொருத்தர் நிர்மல்குமார். இவங்க 5 பேரை தவிர்த்து 6ஆவதாக நீங்க ஒரு ஆளை காட்டணும்னு சொன்னீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஒரு கட்சி எல்லா போர்க்களத்துக்கும் அலெக்சாண்டரே போய் ஜெயிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்ல சார். தளபதிகளை அமைச்சாலே போதும். இதே விஷயம் தான் தேமுதிகவிலும் அவர்களை தாண்டி யாருமே அடையாளப்படல. அப்ப எல்லாரும் கூட்டமாக வருகிறார்கள், வரட்டும், வாக்களிக்கணும். இன்னைக்கு திமுக காரங்க BLA போட்டு தெரு தெருவா வந்து பாத்தீங்கன்னா எங்க எத்தனை ஓட்டு இருக்குன்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் போட்டு எல்லா பகுதியிலும் விஜய்க்காக ஓட்டு போடுவார்கள். ஆனா அந்த ஓட்டை இவங்க எப்படி கொண்டு வந்து பூத்துக்கு சேர்க்க போறாங்க, யாரு வாக்களிக்க போறாங்க, அவருடைய ரியாலிட்டி என்ன அப்படின்றப்ப அப்ப விஜய் நம்ம ஃபுல்லா ஒதுக்க முடியாது. ஏன் ஒதுக்க முடியாதுன்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்தே 10% வாங்கும் பொழுது இன்னைக்கு விஜய் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஜென்சி சமூக மக்கள் இருக்கிறாங்க. இன்னும் கருத்து கணிப்பே சொல்லுது, எந்த கருத்து கணிப்பு திமுக 190 சீட்டுகளை ஜெயிக்கும் அந்த விஷயத்துக்கு வருவான் ஜெயிக்கும்னு சொல்லுதோ, அதே கருத்து கணிப்பு விஜய் 20% ஜெயிப்பார், வாங்குவார், சாரி ஜெயிப்பார்ல வாங்குவார் அப்படின்னு சொல்லுது. நம்ம அதை இன்னுமே ஒரு 5% குறைச்சிக்கலாமே, இன்னுமே ஒரு 6% குறைச்சிடாக்குள்ள 10ல இருந்து 15% விஜய் வாங்குவார் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லைங்களா? அது அவருடைய தனிப்பட்ட உழைப்பு, அவர் விரும்பக்கூடியவங்க, அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஜனநாயக நாட்டில் யார் வேண்டுமென்றாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம், யார் வேண்டுமென்றாலும் வரலாம். புதிதாக வந்திருக்கிறார், என்ன செய்யறாருன்னு பார்ப்போம். அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தம் இல்லை. ஏன்னா இந்த விஷயத்துல குறிப்பாக நானே பல டிபேட்டுக்கு போயிருக்கேன் தேதி 1ல இருந்து. அப்ப எனக்கு தலைமையிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, எந்த சூழலிலும் நாம் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் என்பதை தெளிவாக பதிவு செய்து விடுங்கள்.
இந்தியா கூட்டணி இல்லை, திமுக கூட்டணி இல்லை சார், இந்தியா கூட்டணி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் இப்போ இங்கே இருக்குது. அது இந்திய அளவில் அந்த கூட்டணியை பார்க்கும்போது நீங்கள் வந்து இந்தியா பிளாக்னு பார்த்தீங்கன்னா அந்த பேர் தான் நம்ம பயன்படுத்தி இருக்கோம். அதான் உண்மை. அதை நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கோங்க. ஆனால் நாம் திமுகவோடு தான் பயணிக்க போகிறோம் இந்த தேர்தலில். எல்லளவு மாற்று கருத்தில் நானே பதிவு பண்ணியிருக்கேன். அதை நான் இங்கும் பதிவு பண்ணுறேன். அதனால தொடக்கத்திலிருந்தே எங்களுக்குள்ள எந்த விரிசலும் கிடையாது. சீட்டு பேரங்களில் முன்ன பின்ன பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். அது மீடியாக்களில் மிகைப்படுத்தி காட்டப்பட்டிருக்கு. அதுதான் அதுக்கு பின்னாடி உள்ள பிம்பம். நிச்சயமா மும்மொழி கொள்கை வந்து நிச்சயமாக அமல்படுத்தப்படும் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. பிஜேபியோட மேனிஃபெஸ்டோலையும் 3 சிலிண்டரும் இலவசங்கிறதையும் சொல்லி திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதும் வந்து கன்ஃபார்மு. அதோடு சேர்ந்து வந்து மும்மொழி கொள்கை வந்து நிச்சயமாக அமலுக்கு வருங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிஜேபி வந்து 3 சிலிண்டரு ஃப்ரீயாக தரேன்னு சொன்னதை முதல்ல புக்கிங் பண்ண சிலிண்டரை முதல்ல அவங்கள நீங்கள் எனக்கு கொடுக்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த என்னென்னமோ அந்த வாயில் வராத பேரில் உள்ள ஸ்கீம்லாம் சொல்லுவாங்க. இதற்கு முன்பு அவர்கள் எப்படி ஒரு அல்வாவை கிண்டி கொடுத்தார்களோ அது போன்று கொடுக்கப்படும் ஒரு புதிய அல்வா தான் இந்த 3 சிலிண்டர் மேட்ரு. முதல்ல நீங்கள் புக்கிங் பண்ண சிலிண்டரை எனக்கு நீங்கள் ஒழுங்காக கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இலவசமாக கொடுக்குற சிலிண்டர்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து விட்டுருவோம். திருப்பரங்குன்றம் மேட்ரு அது ஒரு சென்சிட்டிவான மேட்ரு. எப்போவுமே பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஏதோ 2 சமூக மக்கள் ஒரு இடத்தில் அமைதியாக வாழ்கிறார்கள் என்றால் அங்கே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்காதா, அந்த விஷயத்தை வந்து கொளுத்தி போட்டு அங்கிருந்து நம்ம ஒரு எதிர்ப்பு வினை கிளம்பி அங்கிருந்து ஏதேனும் அரசியல் ஆதாயம் பெற முடியாதா அப்படின்றது அவங்களுடைய சூட்சமம். ஆனால் அவர்கள் அப்படி நினைத்து அயோத்தியில் கட்டப்பட்ட பிறகு கூட அயோத்தி மக்கள் பாஜகவை ஏற்றுக்கொள்ளவில்லை. எஸ்பி வேட்பாளர் தான் அங்கே வெற்றி பெற்றார். எனவே கடவுளுக்கு சக்தி இருக்கிறது. இவர்கள் உண்மையிலே கடவுளுக்குத்தான் பணி செய்வதற்காக இந்த பணிகளை செய்வார்கள் என்றால் அதற்கான பயனை அறுவடை செய்து கொள்ளட்டும். மாறாக அரசியலுக்காக இந்த விஷயத்தை அவர்கள் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நிச்சயமாக அயோத்தியில் கொடுக்கப்பட்ட தண்டனை தான் அவர்களுக்கு திருப்பரங்குன்றம் தொகுதியிலும் கொடுக்கப்படும். திருப்பரங்குன்றத்தினுடைய முடிவுகள் வந்துட்டு என்ன எப்படியும் வந்து அது நீதிமன்றத்தில் இருக்கு, சென்சிட்டிவான மேட்டர். மக்களுடைய தீர்ப்பு என்னங்கிறது மே 4 அப்புறம் தெரிய வந்துடும். அதனால மும்மொழி கொள்கை திட்டம் வந்துட்டு அமல்படுத்துறத பத்தி எப்படி பார்க்க? இல்லை சார், மும்மொழி கொள்கையில் சார் ஒரு மொழியை என்னுடைய தேவைக்கு நான் படிக்கிறேன். இப்போ நான் ஒரு முஸ்லீம், ஆனால் நான் பார்ன் இன் தமிழ், எனக்கு ஹிந்தி தெரியாது. ஓகேங்களா? எனக்கு இங்கிலீஷ் தெரியும், தமிழ் தெரியும். எனக்கு தேவைப்படும் பட்சத்தில் அந்த மொழியை நான் தேர்ந்தெடுத்து படிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதுதான் நான் உங்களுக்கு சொல்றாங்க. மூன்றாவது மொழியை வந்து எனக்கு அதை தான் நான் சொல்றேன். விருப்ப மொழியா வந்து நீங்க எடுத்துக்கலாம். அதை தான் சார் விருப்ப மொழியில ஜெர்மனி, இங்கிலீஷு, ஹிந்தி இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது தெலுங்குனா விருப்ப மொழியில இன்னைக்கும் சில பேர் விருப்பப்பட்டு படிக்கிறவங்க படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கட்டாயமாக்கும் போது, அதை திணிக்கும் பொழுது, அதை கொள்ளைப்புறமாக அதற்கு ஏதேனும் ஒரு பெயரை சொல்லி அதை அப்படி இப்படின்னு கொண்டு வந்து அதை நீ படிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம். மூன்றாவது மொழியில 10 மொழியில ஒரு மொழியை படிங்கன்னு சொல்றதுக்கும் மூன்றாவது மொழியில ஹிந்தி மட்டும் படிக்க சொன்னாங்கன்னா அதை வந்து மும்மொழி கொள்கையில மூணாவது எதனாலும் படிக்கலாம். நம்ம ஏன் பயப்படணும்? இல்ல சார், சிம்பிள் சார். தேவை ஏற்படும் பட்சத்தில் தமிழன் எந்த மொழியும் படிப்பான். தமிழனை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து ஒரு படித்த சமூகம், கடல் கடந்து உலகம் முழுக்க அவன் வாழ்றான். அவனுக்கு தேவைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு கோடிங் ஹிந்தியில தான் இருக்கு, கம்ப்யூட்டர்ல ஹிந்தியில தாண்டா எழுதணும் அப்படின்ற மாதிரி கோடிங் சிஸ்டம் இருந்தா அவனை மிஞ்ச ஆளே கிடையாது. அவன் எந்த மொழி வேணா எழுதுவான். ஒரு மொழி தேவையா இல்லையா என்பதை அந்த மொழி தான் தீர்மானிக்குது. நம்மளான விருப்பப்பட்டா சார் ஆங்கிலம் படிக்கிறாங்க எல்லாரும். என்ன விருப்பத்தோட உங்க பசங்க எங்க பசங்களாம் கொண்டு போய் நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்க்கணும் ஆர்வமாவா? அதை படிச்சா அவனுக்கு ஃபியூச்சர் இருக்கு. உங்க மொழிக்கான தேவையை நீங்கள் உருவாக்குங்கள். அந்த மொழியை படின்னு சொல்லாத. நீ வந்து இங்க படிச்சினா நீ வந்து ஊபியில் இருக்கிற ஐஐடியில் போயினா ஒரு அங்க இருக்கிற சாஃப்ட்வேர் கம்பெனியில் உனக்கு வேலை கிடைக்கும்டா. அமெரிக்காக்கு லண்டனுக்குலாம் ஏன்டா போற? ஊபிக்கு போறா, லக்னோக்கு போ, எவ்வளவு பெரிய கம்பெனிலாம் இருக்கு பாரு, அங்க போய் ஒர்க் பண்றான்னு சொன்னா அவன் படிக்க போறான். அங்க இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இங்க வேலை செய்யற லெவல்ல தான் சார் நம்ம இருந்துட்டு இருக்கோம். சார் தமிழ்நாட்டோட ஜிடிபி 9 சார், 7.5 கோடி. உத்தரப்பிரதேசோட ஜிடிபி 9 சார். ஆக்சுவலாக நம்ம அவங்களோட மேலே இருக்கும் சார். நாம அவர்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதையெல்லாம் 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம செஞ்சுட்டோம். அந்த மாநிலங்களை விட நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி இருக்கோம் சார். நான் என்ன படிக்க வேண்டும் எனக்கு தெரியும். நான் உங்களுக்கு முன்னாடி இங்கிலீஷ் படிச்சுட்டேன். தேவைப்பட்டா நான் எதையும் படிப்பேன். ஆனா எனக்கு நீ கிளாஸ் எடுக்காத. அதை தான் நம்ம சொல்றோம். உங்களை விட அறிவில் நாங்கள் இன்னும் பின்தங்கிய சமூகம் கிடையாது. கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் முடிந்த மூத்த குடி நாங்க. எங்களுக்கு எது தேவையோ அதை நாங்கள் எடுத்துப்போம். எங்களுக்கு நீ பாடம் நடத்தாதுன்னு நாங்க சொல்றோம். நாங்க பாடம் நடத்துறோம், வேணா நீங்க கேளுங்க. நிச்சயமா சார். நம்மளுடைய டிஎன்சி தமிழுடைய அரசியல் கதை போகும் நிகழ்ச்சி பல்வேறு கேள்விகளுக்கும் நேரங்களை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி சார்.